போக்கோ பிராண்டோட ஃபர்ஸ்ட் போன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போக்கோ F1. என்ன ஒரு ஹைப்பான போனுங்க, நிறைய பேருக்கு பிடிச்ச போனு. அந்த போன் மாதிரியே இன்னொரு போன் வருமா அப்படின்னு நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஆசையை நிறைவேற்றுறதுக்கு போக்கோ F5 வந்துருச்சுங்க. ஆனா போக்கோ F1 மாதிரி போக்கோ F5 சூப்பரா இருக்குமா? இன்னைக்கு அன்பாக்ஸ் ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரெடி பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பாக்ஸ் கிடைக்கும், எல்லோ கலர் வந்து ஆக்சென்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கு 12GB 256GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. சரி, தொடர்ந்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் போகோ எங்க போங்கோ கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஜென்ரலி எல்லா போக்கோ ரெட்மி பாக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுப்பாங்க. எஸ், தேர் இஸ் அ கேஸ். டிபியூ சிலிகான் கேஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ஒரு சின்ன குவிக் ஸ்டார்ட் கைடும் கொடுத்துருக்காங்க. ஆஹா, ஃபோன் இருக்கு. ஃபோன் இல்லாம வேற என்ன இருக்கும்? இடியட். அதை பார்ப்போம், ஃபோனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு USB டைப் A டு டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடச்சிடும். சரி, எல்லாத்தையும் சைடில் வைப்போம், ஃபோனை பார்ப்போம். Oh my God! வாவ், நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒயிட் கலர்ல ஃப்ராஸ்டி பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஃப்ராஸ்டினா அப்படி ஸ்னோ ஃபிளேக்ஸ்லாம் போட்டு அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. டிசைன் பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கு. இதை கழட்டிடுவோம் ஃபர்ஸ்ட். இந்த ஸ்டிக்கர் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டிக்கர் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு. ஸ்டிக்கரை கழட்டிடுங்க. பார்க்கலன்னா இது வரைக்கும் அந்த ஷார்ட்டை போய் பார்த்துருங்க. ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட் லுக்கிங் டிசைனுங்க. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கிடைக்கும், ஆனா சைடுல வந்து மெட்டல் கிடைக்குங்க உங்களுக்கு. அப்புறம் இந்த 3 கேமரா ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க, அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இட் லுக்ஸ் குட். கையில பிடிக்கிறதுக்கு லைட்டா இருக்குங்க. என்ன வெயிட்னு பார்த்தலாமா? ஓகே, வெறும் 182 கிராம் தாங்க. வெரி லைட். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ்ல வந்து ஃபிளாட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. 7.9 மில்லிமீட்டர் திக்னஸ் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன்லயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. POLED டிஸ்பிளே இருந்தாலும் இதுல வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்காது. ஆனா இது கூட ரொம்ப ஃபாஸ்டா தான் அன்லாக் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் தேர். அப்புறம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. பக்கத்துலயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அப்புறம் இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் இருக்குங்க. கீழயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் கிடைக்கும், டைப் சி போர்ட் கிடைக்கும். அப்புறம் ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. சிம் கார்டு ஸ்லாட்ல மெமரி கார்டு கிடைக்குமான்னு பார்த்தலாமா? நோ ஆப்ஷன் ஃபார் மெமரி கார்டு. டிசைனை பொறுத்த வரைக்கும் போக்கோ F5 வந்து ஐ ரியலி லைக் இட். இந்த ஒயிட் கலர் நல்லா இருக்கு, பிளாக் கலர்லயும் நல்லா இருக்குங்க. சரி, போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தலாமா? ஓகே, டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்ஸ் பாருங்க எவ்வளோ சிறுசா போட்டிருக்காங்க. ஓய்யோ, சான்ஸ் இல்லைங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. மேலே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கனால இட் லுக்ஸ் வெரி வெரி குட். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு 6.67 இன்ச் POLED பேனல்ங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைக்கும். அது வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 30, 60, 90, 120 Hz அது ஸ்விட்ச் பண்ணிக்கும் டிபெண்டிங் ஆன் த கான்டென்ட் தட்ஸ் பிளே. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு 12 பிட் பேனல் போக்க சொல்றாங்க. கம்பேர்ட் டு 10 பிட் இல்லனா 8 பிட் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கிடைக்குங்க. அப்புறம் வந்து டால்பி விஷன் சப்போர்ட் கூட இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல டால்பி விஷன்ல நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல HDR வீடியோஸ் கூட நீங்க பார்க்கலாம். பிக்சர் குவாலிட்டி இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஓய்யோ, சான்ஸே இல்லைங்க. HDR குவாலிட்டி சூப்பரா இருக்கு. வீடியோஸ் பார்க்கிறதுக்கு இந்த போன் செமையா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்கனால கேமிங்காகவும் நல்லா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ ஃபிளாட் டிஸ்பிளே. இன்னொரு விஷயம் என்ன, டிஸ்பிளேல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து பாக்ஸ்ல இருந்து நீங்க எடுக்கும்போது ஸ்கிரீன் கார்டையும் போட்டு கொடுத்துறாங்க. அந்த ஸ்கிரீன் கார்டோட குவாலிட்டி கூட நல்லா இருக்கு. உங்களுக்கு தனியா வாங்கணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு வந்து X ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் அட்டாச் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நீங்க ஹாப்டிக் ஃபீட்பேக் டைப் பண்ணும்போது வைப்ரேஷன் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா டியூன் பண்ணிருக்காங்க. ஓவராலா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் போக்கோ F5 வந்து அண்டர் 30,000 rupees பெஸ்ட் டிஸ்பிளே நான் கண்டிப்பா சொல்லுவேங்க. ஆனா போக்கோ F5 வாங்குறதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிற ப்ராசஸருங்க Snapdragon 7 Plus Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பேரு Snapdragon 7 Plus Gen 2 7 சீரிஸ் ப்ராசஸர் மாதிரி தெரிஞ்சாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 8 சீரிஸ் ப்ராசஸர் அளவு கொடுத்திருக்காங்க. Snapdragon 7 Plus Gen 2 ஓட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Snapdragon 8 Plus Gen 1 லெவல் கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க 30,000 ஏதாச்சும் ஃபோன் வாங்குனீங்கன்னா iQOO Neo 7 நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த போன்ல வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 8200 சிப் கொடுத்திருந்தாங்க. அதான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்பா இருந்தது. ஆனா இப்போ Snapdragon 7 Plus Gen 2 ஓட AnTuTu ஸ்கோர், Geekbench ஸ்கோர் ரெண்டுமே Dimensity 8200 பீட் பண்ணிருந்தீங்க. அப்புறம் நாங்க CPU throttle கூட ரன் பண்ணும்போது எங்களுக்கு 78% CPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சது.
ஆரம்பிச்சதுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு LPDDR5 ரேமும் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்கனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே சல்லுன்னு ஸ்மூத்தா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல கேமர்ஸ்க்காகவும் இந்த ஃபோன் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. கால் ஆஃப் டியூட்டி மொபைல் நீங்க பாத்தீங்கன்னா 120 FPS நான் விளையாண்டேன். 1 மணி நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து இந்த ஃபோன் ஹீட்டே ஆகல. அப்புறம் ஃப்ரேம் டிராப்ஸ் கூட சுத்தமா இல்லைங்க. கேமிங்காக ஒரு ஃபோன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் வேணும்னா Poco F5 இஸ் த ஒன் யூ நீட் டு பிக். ஓவராலா பெஸ்ட் டிஸ்பிளேக்கு அப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்குங்க. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6E சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் NFC தான் இல்லை. இப்போ 5G பேண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. N77 and N78 5G பேண்ட் முக்கியமாக அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு Jio and Airtel 5G உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் கால்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இயர் பீஸில் கால் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நெட்வொர்க் வைஸ் கூட நோ ப்ராப்ளம்ங்க. அப்புறம் மல்டிமீடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது டிஸ்பிளே ஆஃப்கோர்ஸ் நல்லா இருக்கு. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் with Dolby Atmos சப்போர்ட் கொடுத்திருக்கனால குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. ரைட் நெக்ஸ்ட் டு iQOO Neo 7 நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் இருக்கவே இருக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி கூட பாட்டு கேட்டுக்கலாம். இப்போ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி உள்ள கொடுத்துருக்காங்க. ஸ்லிம்மாக இருந்தாலும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது நல்ல விஷயங்க. எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து 7 to 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சது. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டே யூஸ்க்கு அப்புறம் 20% பேட்டரி கண்டிப்பாக மிச்சம் இருக்குங்க. அப்புறம் நீங்கள் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண விரும்புறீங்கன்னா பாக்ஸில் இருக்கவே இருக்கு 67 வாட் சார்ஜர் 0 to 100 45 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க Poco. MIUIல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குங்க. அப்புறம் MIUI சாஃப்ட்வேர் வந்து இந்த ஹார்ட்வேர் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கூட ஸ்மூத்தா கிடைக்குதுங்க. ஆனா MIUIல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறைய வேண்டாத ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி போட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் ப்ளோட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் மோஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வேண்டாத கேம்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அது இல்லாம கிளான்ஸ் லாக் ஸ்கிரீன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஆப் டிராவர் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனலைஸ் சர்ச் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பர்சனலைஸ் சர்ச்சோட பிரச்சனை வந்து நான் Realme 10 Pro Plus சொல்லியிருந்தேன், வேண்டாத விஷயங்க. ஆனா இது ஆட் பண்றதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு. ஏன்னா இந்த போனோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால காசை வந்து அவங்க இந்த மாதிரி கிளான்ஸ் டெந்தும் ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடுறாங்க. சோ தே கேன் கீப் இட் லோ. பட் ஸ்டில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்வேன். என்ன நல்லா இல்லைன்னு நான் சொல்லணும்னா அண்ட் தட் இஸ் த கேமரா எக்ஸ்பீரியன்ஸுங்க. கேமராஸ்ல உங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் கேமரா பிரைமரி கேமரா கிடைக்கும். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க, 2MP மேக்ரோ கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. எந்த கேமராலயுமே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு பிடிக்கலங்க. டீடைல்ஸ் வந்து ஓரளவு இருந்தாலும் டே லைட்ல இன்டோர் போயிட்டீங்கன்னா இல்ல லோ லைட் போயிட்டீங்கன்னா டீடைல்ல அப்படியே காலி ஆயிருது. அதுவும் இல்லாம HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல. அல்ட்ரா வைட்ல கூட பாத்தீங்கன்னா கலர் சயின்ஸ் கன்சிஸ்டன்சி இல்ல. செல்ஃபிஸ் கூட பாத்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு ஒயிட் ஃபேஸ் மூன் ஃபேஸ் மாதிரி பண்ணிருதுங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட செல்ஃபி கேமரா வச்சு எடுத்துக்கோங்க இல்ல பிரைமரி கேமரா வச்சு எடுத்துக்கோங்க, இட்ஸ் நாட் தட் குட். வீடியோ ரெக்கார்டிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் நீங்க பண்ண முடியும் பிரைமரி கேமரா வச்சுட்டு. 4K 60 FPS ஆப்ஷன் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 7+ Gen 2ல 4K 60 FPS சப்போர்ட் இருக்குங்க. ஃப்ரண்ட் கேமரால 1080p 60 FPS நீங்க ஷூட் பண்ணலாம். சோ தட்ஸ் a good thing. உண்மை சொல்லணும்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவ்வளவு பிடிக்கல. நான் என்ன பண்றேன்னா G Drive லிங்க்ல எல்லா பிக்சர்ஸையும் போட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஓவராலா Poco F5 நீங்க பாத்தீங்கன்னா பிரைசிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்ப்ளே, பெஸ்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்காக மல்டிமீடியாக்காக உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் Poco F5 கன்சிடர் பண்ணலாங்க. அதுவும் 30,000 கீழே வச்சிருக்கனால பிரைசிங் இஸ் ஆல்சோ வெரி குட். என்னன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் பெட்டராக வச்சிருக்கலாம். கேமரா தான் உங்களுக்கு வேணும்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் Pixel 6a கன்சிடர் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லைனா Samsung Galaxy S21 FE கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா S21 FE பிரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30,000 வந்துருச்சுங்க. வாட் அ ஃபேண்டாஸ்டிக் கேமரா ஃபோன். சரி நீங்கள் Poco F5 வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு, because we need all your support. அப்புறம் இந்த மாதிரி awesome வீடியோஸ் பார்க்கிறதுக்காக டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.